ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். தமிழக மக்களுடைய மனதில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழர்களுக்கெல்லாம் அவர்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உகந்த மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 30வது நாள் என்று அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்ற இந்த வேளையில் இறப்பிற்கு பின்பான இந்திய அரசினுடைய சிறந்த குடிமக்களுக்காக வழங்கப்படுகின்ற பத்மபூஷன் விருதும் நேற்று அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சினிமாவிலும் அரசியலிலும் அளித்த சிறப்பான பங்களிப்பிற்காக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசு பிரதமர் மோடி தலைமையிலே சிறந்த நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசு அவருக்கு மறைவிற்கு பின்பான இந்த விருதை பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான நபருக்கு வழங்கி இருப்பதற்கு எங்களுடைய சார்பாக பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். மத்திய அரசினுடைய இந்த விருதினை அவர் பெற்றிருப்பதற்கு, அதாவது அவருடைய குடும்பம் இந்த ஒரு சிறப்பான கௌரவத்தை பெற்றிருப்பதற்கு இன்று அவருடைய மனைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் சந்தித்து எப்படி மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு சிறந்த நபர்களை எல்லாம் அவர்களுடைய பங்களிப்பை உலகமே தெரிந்து கொள்கின்ற வகையில் அங்கீகாரப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்கின்ற வாழ்த்து செய்தியோடு எங்களுடைய ஆறுதலை தெரிவித்திருக்கிறோம். இதற்காக தான் வந்திருக்கோம். வழக்கமாக பத்ம விருதுகள் பெற்றவர்களை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை அவர்களுக்கு கொடுப்பது, அவர்களுடைய பங்களிப்பை அங்கீகாரம் செய்ததற்கான மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது என்பது வழக்கமாக நடக்கின்ற நிகழ்வுதான். அதே போல தமிழகத்தை சார்ந்த திருமதி வைஜெயந்திமாலா பாலி அவர்களுக்கும் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் மிகச்சிறந்த எழுத்தாளர், கடலோரத்தில் பாரம்பரிய மீனவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் இந்த மண்ணிற்கே உரிய தன்மையோடு எழுதி கொண்டிருக்கின்ற திரு ஜோடி குரூஸ் அவர்களுக்கும் எங்களுடைய கொங்கு நாட்டு பகுதியிலே வள்ளி கும்மி என்கின்ற பாரம்பரிய மரபு கலையை இன்றைய இளம் வயதினர்களை எல்லாம் எந்தவித பாகுபாடும் காட்டாமல் பயிற்றுவிக்கின்ற அந்த மரபு கலைக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திரு பத்ரப்பன் அவர்களுக்கும் இந்திய அரசு பத்ம விருதுகளை வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கிறது. இதற்காக இந்த நேரத்தில் பாரத பிரதமருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரோட மறைவிற்கு பின்பாக அல்லது அந்த பத்ம விருது சம்பந்தமா விஷயத்தை வரும்போது அரசியல் ரீதியா கூட்டணி பத்தி எல்லாம் பேசுவாங்களா, இல்ல பேசுனா அது நல்லா இருக்குமா? நம்ம தமிழர்களுக்குன்னு ஒரு மரபு இருக்கு, ஒரு பாரம்பரியம் இருக்கு. எந்த இடத்துல எதை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் நாங்கெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்களா இருந்தாலும் இது மரியாதை செலுத்த வந்த இடம். அதனால் கூட்டணி பொறுத்தோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கட்சியினுடைய தலைமை பார்த்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய முழு அபிமானத்தை பெற்றவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எனக்கு தனிப்பட்ட முறையிலே கூட 2014ஆம் வருடம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது, நான் முக்கியமான வேலைகளை எல்லாம் செய்கின்ற பொழுது பல்வேறு முறை அவரிடம் நெருக்கமாக பழகி இருக்கிறோம். அவருடைய அன்பை நான் உணர்ந்திருக்கிறேன். என் மீது அவர் கொண்ட அக்கறையை நான் அப்போது புரிந்து கொண்டு அவருடைய அன்பை எப்பவுமே எங்களை ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பு. ஒரு குழந்தையினுடைய மனதோடு மாற்று கட்சியினர் அப்படிங்கறதெல்லாம் கூட அவர் பார்க்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு அன்பை செலுத்தக்கூடிய நபர். அவர் இல்லாதது அப்படிங்கிறது ஒரு பெரிய இழப்பாக பார்க்கிறோம். ஆனாலும் அந்த இழப்பை நாம் தாங்கிக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டி இருக்கிறது. அவர் இறந்த 30வது நாள், இந்த 30வது நாளிலே ஒரு சிறந்த இந்திய குடிமகனுக்கு கிடைக்கக்கூடிய விருதை பிரதமர் மோடி அவர்கள் அளித்திருக்கிறார் என்பது தமிழகத்தை சார்ந்த எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி.